ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மேமேத்து கிச்சனில் பிரியா என்ன சமைக்கிறாங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி என்ன பிரியா பண்ண போகிறேன்? சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணலாம் கண்டுபிடிங்க. என்ன செய்யலாம் சொல்லுவ புதுசா. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது பேரெல்லாம். நானும் திருப்பி திருப்பி பண்ணதேதான் சொல்லி பண்றேன். சரி இருந்தாலும் ஓகே. புலாவ் பண்ணலாம். புலாவ் பண்ணலாம். வெஜிடபிள் புலாவ் பண்ணிட்டு மஷ்ரூம் மசாலா பண்ணலாம். பாதாம் கீர் பண்ணலாமா கேரட் கீர் பண்ணலாமா? அனிருத்துக்கு என்ன பிடிக்கும்? கேரட் கீர். அப்பனா கேரட் கீரை பண்ணி சரி கேரட் கீர் பண்ணலாம். அப்புறம் மஷ்ரூம் மசாலா பண்ணலாம். சண்டே வந்தாலே கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குல்ல. என்ஜாய் பண்ணுவோம் வாங்க மசாலாவை போட்டு. அப்போ நல்ல குழந்தைகள் எதுவும் சாப்பிட்டு கிளம்பிடுறது சண்டேன்னு வந்து கொஞ்சம். ஆமா ஆமா நமக்கு டைம் இருக்குல்லம்மா அப்ப பண்றதுக்கு இல்லையா. எல்லா டைமும் நம்ம வந்து பேக் பண்ணி நம்ம கிளம்புறதுக்கு தான் கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ நிறைய டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா. இன்னும் இந்த மழை ஓஞ்ச பாடுல பார்த்தீங்களா இங்க அயர்லாண்ட்ல. எப்பதான் திருப்பி நார்மல் ஆக போகுது. பரோட்டா ஆட் பண்ணலாமா? எதை வேணா பண்ணேன். எனக்கு எல்லாம் நீ தான் பண்ண போற. இன்னைக்கு நான் பண்ண போறது இல்லை. என்னென்ன பண்ணுறியோ பண்ணு. நான் பார்த்துட்டு இருப்பேன் வேடிக்கை. வேணா வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுப்பேன். ஓகே மம்மி. மக்களே நீங்க நாங்க பண்றதை பார்த்து நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ அந்த எண்ணெயும் நெய்யும் சூடானதும் அதில் 2 இன்ச்சு அளவுக்கு பட்டையும் ஒரு 4-5 லீவ்ஸு, ஒரு 4-5 கிராம்பு, அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறமே அந்த பூ 1-2, ஜீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பட்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்ததாக பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் எடுத்து அதை ஆஞ்சி அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதிலேயே போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். உப்பு போட்டு வதக்கிறதே சீக்கிரமாக வதங்கிடும் அது. இப்போ வதக்கின காய் எல்லாத்தையும் நம்ம ரைஸ் குக்கரில் போட்டுடலாம். ரைஸ் குக்கரில் காயெல்லாம் போட்டுட்டு அதுக்கு ஒரு 2 டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸ் போட்டு 2 டம்ளருக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக மஷ்ரூம் கிரேவிக்கு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே மஷ்ரூம் எடுத்து நல்லா அலம்பிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்குற டயத்துக்குள்ளே நம்ம கேரட் கீருக்கு பாலில் கேரட்டை போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 3 கேரட்டை 1 லிட்டர் பாலில் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டு வேக விட்டு வச்சுருக்கா. இந்த பால் நல்லா சுண்டி இருக்குது. கேரட்டை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை எடுத்து அந்த கொதிக்கிற பால்லையே நம்ம சுண்டின பாலில் அப்படியே போட்டு கலக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். ஒரு 10 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சர்க்கரை போகலன்னு தோணித்துன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு கூட அப்புறமா கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காயை தோலை உரிச்சிட்டு பொடி பண்ணி அதில் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கரண்டியில்
ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு ஒரு 10 முந்திரியை பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு கொஞ்சம் திராட்சையும் போட்டு நல்லா வறுபட்டதும் எடுத்து அந்த கேரட் கீரில் போட்டுற வேண்டியது தான். இப்போ டேஸ்டியான கேரட் கீர் ரெடி. அடுத்ததாக மஷ்ரூம் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு 1 இன்ச்சு பட்டையும் ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி வச்சதை நல்லா நைஸாக அரைச்சி அதில் விட்டுற வேண்டியது தான். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்மளோட குழம்பு அப்படி இருக்கு இல்லையா, அதில் வந்து எல்லாத்துக்கும் நம்ம குழம்பு மிளகா. ஆமாம், இதுதான் நம்ம சீக்ரெட் பொடி, அது பேர். ஆமாம், சீக்ரெட் பொடி. அவ்வளோதான். இது நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். விட்டுட்டு மஷ்ரூமை போட்டேனாலே வந்துருமா? மஷ்ரூம்லாம் சீக்கிரம் வந்துருமா? இந்தியாவில் இல்லை, இந்தியாவிலையும் வந்துடும் சீக்கிரம். இங்கேங்கிறது கேட்கல. பொதுவாக நான் மஷ்ரூம்லாம் பண்ணதில்லை. இல்லையா? அதனால கேட்குறேன், எப்படி இது பண்ணுவேன்? அது இதுலேயே வெந்துருமா? அதுலேயே வெந்துடும். சில பேர் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டும் போடுவாங்க. நான் அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால நான் அப்படியே போட்டுருவேன். 1 ஸ்பூனுக்கு மூடி போட்டு மூடிடலாம். கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். இதை ஓப்பன் பண்ணலாமா? அங்கே பார்த்தீங்களா, புலாவ் வந்துடுது. அவ்வளோதான். இப்போ லைட்டாக கலரி விட்டுண்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். சரி, ஃப்ரெஷ் மஷ்ரூமை போட்டுடலாமா? அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுவோம். இதில் பெப்பர் கொஞ்சம் போடலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட். எவ்வளோ? 1 ஸ்பூன் போடுவியா? போடலாம் தான். சில சமயம் பெப்பரை நல்லா நசுக்கிட்டு இது பண்ணி க்ரஷ் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்கும். அது அவ்வளோதான். இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ராவா போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். கொத்தமல்லி போட்டு ஃபைனலாமா கொத்தமல்லியை போட்டுருங்க. அவ்வளோதான், ஆச்சு. அடுத்ததாக பரோட்டா போட்டுருக்கா. எப்படிமா பரோட்டா? சூப்பராக இருக்குல்ல. லாஸ்ட்டாக பரோட்டாவும் ரெடியாக எடுத்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் புலாவ், பரோட்டா, மஷ்ரூம் கிரேவி, கேரட் கீர். வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக உண்மையிலே என் பரோட்டா சூப்பராக இருக்குது.